ஜானி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. சாருமதி திட்டத்தை எல்லாத்தையும் சீனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம மாயா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீனு வந்து என்னடி எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி நான் உன்கிட்ட இப்போ ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன், யாருக்கிட்டேயும் சொல்லிடாத. அதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவையும் இல்லை. உன்னை தாலியை தூக்கி காட்டுறாங்க, நீ தானே கட்டின ஆசைப்பட்டு. நான் கேட்டால் சொல்லி தான் ஆகணும். ஆகும்னா என் தாலியை காட்டுறான். சரி என்ன வேணும் சொல்லு. சாருமதி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, அவளை பார்த்தாலே எனக்கே அந்த கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சீனு, ஓ கஷ்டப்படுற அளவு உன் மனசே வந்து மாறுதா? உங்கள் அம்மா சாருவை இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் உங்கள் அம்மாவோட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி சீனு வந்து சொன்னோன்னே, டேய் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ என்னடா ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன முடிவு பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன முடிவு பண்ணால் உனக்கு என்ன? நான் சாருவை கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல. என்னடா அது நம்ம சொல்கிற பேச்சே வந்து சீனு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாயா யோசிக்கும்போது, டேய் முதல்ல நீ எனக்கு தான் புருஷன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போதே, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு விவாகரத்து கொடுக்காம நீ யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது, முதல்ல அது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்ருக்காங்க நம்ம சீனு. சரி மனசில் இருக்குது, நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். டேய் முதல்ல நீ என்ன லவ் பண்ணுறடா, நீ என்னை விட்டெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன், அப்படி போக மாட்டேன்னு சொல்கிறதுக்காக வந்து நீ இப்படி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்த, நிச்சயம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம். எங்கள் அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுவேன், அதையும் தான் பார்ப்போம். இது மாதிரிலாம் என்கிட்ட வந்து திமிரெல்லாம் பேசாத, உனக்கு கூடிய சீக்கிரம் 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ உன்னோட சொந்த ஊருக்கே போயிடு, இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு சீனை மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க. 40 லட்சத்தை கொடுப்பானாமே, கொடுத்தா மட்டும் என்ன, நான் என்னை வாங்கவா போகிறேன், அதுக்கும் என்கிட்ட அதிரடியான திட்டம் வந்து வச்சுருக்கேன்டா. முதல்ல நீ 40 லட்ச ரூபா காசு வந்து சேரு, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சீனோ தனா வந்து பேட்மிண்டன் விளாண்டதுனால அவங்களுக்கு காலை வந்து பிடிச்சிருக்கு போல், அப்படியே வந்து தாங்கியே வந்து வராங்க. யாருமே இல்லை. கதிர் வந்து தனாவை அப்படியே தூக்கிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன ஆச்சு தனா, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து விளையாட மாட்டியா? அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கும் நல்லா புரியுதுடா, இருப்பினும் வந்து என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த ஆயின்மெண்ட்டை தடவு அப்படின்னு சொல்லும்போது, ஆயின்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு இது தான் ஒட்டுறது தான் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி நான் போய் பார்த்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல, இந்தாம்மா நீயே வந்து ஒட்டிக்கேன்னொன்னே, இதை கூட எனக்காக இவன் செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம தானா. முதல்ல நான் தான் உன் மேலே கோவத்தில் இருந்தேன், நீ யார் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படியும் ஒன்றை விட்டு கொடுக்க முடியும்? என்னடா அது கடவுளே, சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தனா யோசிக்கும்போது, எனக்கு இது எப்படி பிக்கணும்னு கூட தெரில, பிச்சு தெரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பிச்சு கொடுக்குறாங்க. டேய் எனக்கு இது எப்படி வந்து பிரிக்கணும்னு கூட தெரில, நீயே வந்து ஒட்டி விட்றா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒட்டி விட்றப்ப பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்து போடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம தானா, நீ எனக்காக எப்போதும் இருக்கியடா, உன்னை நான் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்டா யார்கிட்டேயும், கூடிய சீக்கிரம் நான் போட்டியில் ஜெயிக்க போகிறேன், நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறோங்கிற மாதிரி தனா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் அத்தை, இந்த வீட்டுக்கு வந்து நான் 2 நாள் ஆச்சு, மாயாவை ஓட விடணும், ஏதாவது ஒரு திட்டம் வந்து போடுங்க, மாயாவை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே வந்து சாதிக்க முடியாது, என் புள்ள கூடிய சீக்கிரம் வந்து விவாகரத்து வந்து கொடுத்துருவாமா, என்னை கேட்டால் மாயாவோட லைனுக்குள்ளே நம்ம வந்து போவேணா, போனால் பிரச்சனையாக தான் ஆகும், மாயா என்ன தான் இருந்தாலும் அவள் ஒரு புத்திசாலிங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க. அதெல்லாம் அவள் தனியாக இருக்கிறப்ப நான் இங்கே வந்திருக்கேன்ல, அவளை நான் கண்டிப்பாக வந்து வம்பிழுப்பேன், வம்பிழுத்தாதான் எனக்கு நல்லா நிம்மதியாக தூக்கமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலையில் சாரு, சீனுவோட மனசை வந்து மாற்றுவோம், அதுக்கப்புறம் மாயா கிட்டலாம் பிரச்சனைக்கெல்லாம் வந்து போகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம மாயா வந்து பார்க்குறாங்க. ஓ, என்ன வம்புழுக்கணுன்னு வெறுப்பேற்றணும்னு திட்டம் போடுறீங்களா? சரி நான் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிறேன், உங்களுக்கு நான் ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. தனா ரூம் பக்கம் காலில் வந்து ஒட்டி முடிச்சுட்டு அப்படியே அன்பா பாசமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோன்னே, நான் வந்துட்டேன்னா டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வாங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னதானா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் என்ன பண்ணுறது, நான் எப்போதும் போல் விளையாண்டேன்னா சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பேன். நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு சொல்லி கடுமையாக வந்து விளையாடுறேன்னா அதனால தான் இப்படியெல்லாம் வந்து இடக்கு முடக்கா ஆகுது. நீ ஜெயிக்கணும்னு விளையாடுதானா, இன்னொன்று எதுக்காக நீ விளாட்றன்னு உனக்கே தெரியும். ஜெயிக்கணும்னா நீ எப்போதும் கவனமாக இருக்கணும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னேன். சரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், டேய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியுமா? பத்மா, சாருமதி, இந்த பக்கம் பார்வதி 3 பேரும் சேர்ந்து உன்னை எப்படி இருந்தாலும் தோக்கடிக்கணும், சீனுவோட வாழ்க்கையிலேருந்து உன்னை விளக்கணுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நீ அதுக்கெலாம் வந்து சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்குற மாதிரி தான் தெரியுதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏய் தெரியாமலாம் இல்லைடா, சீனு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் அவங்க சதி திட்டம் போடுவாங்கள்ல, அதை நம்ம முறியடிக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க.